வணக்கம் எவ்ரிபடி. நான் தான் ஆரம்பிக்கணும். நீ தான் ஆரம்பிக்கணுமா? சரி, ஆனந்த் சார் தான் ஆரம்பிக்கணுமா? சாரிங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எனக்கும் தான் மகிழ்ச்சி. ஏன் தம்பி உட்காந்துட்டு இருக்கான்னு பார்க்குறீங்கன்னா, நம்ம ட்ரேடர் வினோத் வந்து ஹார்ட் அட்டாக் ஆகிட்டார். அவருக்கு ஒரு வாரமாக ஒரே ஃபீவர். எல்லாரும் வெல்விஷஸ் அனுப்புங்க அவருக்கு. எல்லாரும் ட்ரேடர் வினோதுக்கு விஷஸ் அனுப்புங்க. நாங்கள் உங்கள் விஷஸ் அவர்கிட்ட சொல்கிறோம். இன்றைக்கி டெஃபினட்டாக அவர் இதை பார்ப்பார். அவருக்கு ஒரு மாதிரி ஃபீவராக இருக்குது. ஸோ ஹீஸ் பீன் அவுட் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் கோவிட் இல்லை, எல்லாரும் பயப்பட வேண்டாம். கோவிட் இல்லை, நத்திங் சீரியஸ், ஒன்லி வைரல் ஃபீவர், சீசனல் ஃப்ளூ. மண்டே டியூஸ்டேக்குள்ளே ரெடி ஆகிடுவார். அடுத்த வீக்கெண்டு ஓமான்லேருந்து உங்கள்கிட்ட பேசுவார். ஹீ சென்ஸ் ஆல் ஆஃப் யூ ஹிஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அதனால் அவர் வர முடியாததுனால யாரை உட்காத்தலான்னு பார்த்தோம். முதலாளி எப்படியும் நாளைக்கே வருவார். 2 நாளைக்கு முதலாளி வந்தால் போர் அடிச்சிடும்னு இன்னைக்கு வேற யாரும் மாட்டலன்னு என் தம்பியை உட்காத்தி வச்சிருக்கேன். நைட் வாட்ச்மேன் மாதிரி ஹர்பஜன் சிங் நான் வீச போறேன். எல்லாரும் நிறைய கமெண்ட் கொடுங்க. பாலை பார்க்காம பந்தை பார்க்காம வீசுவேன். அண்ணன் இருக்கிற பக்கத்துலன்னு அண்ணன் போடுவாரு, நான் கண்ணை மூடின்னு வீசுவேன். பால் பட்டுதான் ஒரு 6 போகும், இல்லாட்டா அவுட். எனிவே I hope we enjoy this show. But in the reason is that Vinod is sick. சொல்லு வினோத். எனக்கு ஒரு டவுட் ஆனந்த். நீங்கள் ரொம்ப நாளாக என்ன வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குன்னு. இது வந்து இந்த குளோபல் வார்மிங் மாரி இருக்கு. எவ்ரி வீக் இதான் ஹையஸ்ட், ரெக்கார்ட் பிரேக்கிங்கிறாங்க. ஏறிண்டே இருக்கு மார்க்கெட்டு, இறங்கவே மாட்டேங்குது. இன்னைக்கு ஏதோ கரெக்ஷன் செல் ஆஃப்னு ஹெட்லைன் பார்த்தேன். கபன் போய் மார்க்கெட் சூடாக பார்க்கலாமே, ஏதாவது 2 டீ காஃபி நீங்கள் சொல்லுற மாரி வாங்கலான்னு போய் சூடாக பார்த்தா ஏதோ 0.5% ஏறி இருக்கு. பார்க்கறதுக்கே கேவலமாக இருக்கு. ஏன் நீங்கள் சொல்றது வந்து மாட்டேங்குது? See, the point is, America last 2 months there's a bear market rally. They really deeply corrected and then the market just took off. Because they think that inflation will vanish overnight. And நேற்று வந்து என்னாச்சுன்னா, இந்த ஜெரோம் பவுல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்ஃப்ளேஷன் ஒரு மாதிரி குறைய ஆரம்பிச்சிருச்சு, அதனால் 0.75 பதிலாக நான் 0.5 குறைப்பேன் அப்படின்னு. So market is so spooked by that 0.75, which he has done several times in a row now. That 0.5 looks like a relief. So markets have taken off. But he's going to increase by 0.5. And also அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப 20 வருஷத்துக்கு காணாத அளவுக்கு இன்னொரு 5.5 to 6 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்னு சொல்லியிருக்காரு. So nobody is expecting that kind of rate hikes to come. And also அவங்களோட குவார்ட்டர் ஜிடிபி ரேட் வந்து 2.6 அப்படின்னு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப் டு செப்டம்பர் there was no recession. So அக்டோபர், நவம்பர், டிசம்பர் earliest recession can come in America is March. But already some earnings are under pressure. And lot of high paying jobs have been lost. Especially in tech industry. And but there is nobody to do the low paying jobs like service like in hotel, restaurant services, package delivery, Amazon and all that is having a problem. that is அடிமட்டத்தில் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஸோ வேஜஸ் வந்து இன்க்ரீஸ், சம்பளம் ஏறிட்டே இருக்கு. மேல் லெவலில் நிறைய பேரை வேலையை விட்டு அனுப்புகிறாங்க. ஸோ சம்டைம் in March கிட்ட there will be a recession. March or middle of next year definitely recession இருக்கும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. recession வருங்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, க்ரூடு குறைஞ்சது பெரிய ரிலீஃபாக இருந்தாலும் சவுதி அரேபியா இன்னைக்கு பெல்ட் அடிச்சு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து பூஸ்ட்லாம் பண்ண மாட்டோம், கச்சக் பண்ணுறதுக்கு உறுதின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் க்ரூட் டீசலோட கன்சம்ஷன் 27% ஏறி இருக்கு, பெட்ரோலோட கன்சம்ஷன் 12% ஏறி இருக்கு. தட் இஸ் we are consuming more petrol and diesel than what we did last year. நல்லது தானே இது? இல்லை, நல்லது இல்லை. ஏன்னா we are selling petrol diesel below cost. So there is a subsidy element, that is untold subsidy, with Indian Oil, BPCL all making losses. So those losses are going to get bigger. And also we have to import more. இதெல்லாம் கவர்மெண்டோட பேலன்ஸ் ஷீட்ல வந்துரும். இதெல்லாம் ஆமாம், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னு சொல்லுவோம், நெட் எக்ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். 2013க்கு அப்புறம் we are going to have the steepest current account deficit.
ம் 3.2 to 3.9. ம் அதனால தான் பார்த்தீங்கன்னா டாலர் விழுந்து ம் மற்ற கரன்சிலாம் பவுன்ஸ் ஆன லெவல் இந்தியா பவுன்ஸ் ஆயிருக்கு. அதில் இந்தியா ஸ்டில் அட் 81.22. ஆமாம் But the pound and the euro have rallied sharply. கரெக்ட். So what all this indicates, இது நம்மளுக்கு என்ன சொல்றதுன்னா, ம் all is not well. That is, இது எக்கானமியில் ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லை. ம் அண்ட் செகண்ட் குவார்ட்டர் க்ரோத் பார்த்தீங்கன்னா 13.5லேருந்து 6.3 விழுந்திருக்கு. ம் தட் இஸ் அஃப்கோர்ஸ் 13.5 இஸ் போன வருஷம் கோவிட் இருந்தது, ம் இந்த வருஷம் கோவிட் இல்லை. ம் பட் 6.3 இஸ் அ வெரி புவர் நம்பர். ம் So we may just do 6.8 instead of 7.2 which was originally thought. அதாவது 7% கூட growth இருக்கிறது கஷ்டம்னு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் சொல்லியிருக்காரு. பேங்க்கை வெளில எடுத்துட்டோம்னா ப்ராஃபிட்ஸ் மேட் பை அதர் கம்பெனிஸ் ஹவ் டிக்ளைன்ட். ம் ஸோ இது மாதிரி இருக்கிற சமயத்தில் ம் மார்க்கெட் மூவிங் இன் அனதர் டைரக்ஷன் இஸ் வெரி சர்ப்ரைசிங். இஸ் அதான் நீக்கும் அதான் டவுட்டாக இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து நம்ம ஓமார் ரோட்டில் ஃப்ளாட் வச்சுருந்தார். கோடிக்கு போகிற ஃப்ளாட் வந்து இப்போ 50 லட்சத்துக்கு தான் போகிறது விலைக்கு. காய்கறி விலையெல்லாம் நான் டெய்லி நான் தான் வாங்கிட்டு இருக்கேன் வீட்டில். பயங்கரமாக ஏறின்னு இருக்கு. சிம்பிள் நம்ம வெங்காயம், பொட்டேட்டோ, கேரட்லாம் எங்கேயோ போயின்னு இருக்கு விலை. ஏன் நம்ம முட்டையே விலையெல்லாம் பயங்கரமாக ஏறிருக்கு இப்போது. நீ முட்டை சாப்பிட்ற, நான் முட்டை சாப்பிட மாட்டேன். அதான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது இதெல்லாம். ப்ரோட்டீன் விலையெல்லாம் பயங்கரமாக ஏறி இருக்கு. நம்ம மாரி பாடி பில்டர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமான நேரம் அது. முட்டை விலை எவ்வளோ இப்போ? முட்டை இப்போ இங்கே 3 ரூபா 4 ரூபா தாண்டிலாம் எங்கேயோ போயாது, 5 ரூபாலாம் போயாது, 6 ரூபா 5 ரூபா. ஆமாம் எங்கேயோ அடிச்சுன்னு போயின்னு இருக்குது. பட் ஒரு நம்ம சதாப்தி எக்ஸ்பிரஸ் போட்டிருக்கிற புதுசாக ஒன்று ஃப்ளாக் பண்ணியிருக்கிற அந்த மாரி அப்படியே பிச்சுன்னு அப்படியே குடுன்னு ஏறின்னு இருக்கு விலை. அதெல்லாம் நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மை. ஆனால் மார்க்கெட் மாத்திரம் ஏன் வந்து இந்த ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது? ப்ராஃபிட் கிடையாது, விலைவாசி ஏறின்னு இருக்கு, வேலை போயிடுது, ரியல் எஸ்டேட் இறங்கிகிட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தெல்லாம் எல்லாம் ட்ரூ, எல்லாம் செக் கொடுத்துட்டேன் சரிங்களா, 100% மார்க் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஆனால் இந்த மார்க்கெட் மாத்திரம் அதான் நான் சொல்கிறேன், சம் இன்ட்ரெஸ்டட். ஓகே, வாட் இஸ் தி ஹூ இஸ் தி இன்ட்ரெஸ்டட்? ஆமாம், யார் இந்த இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி? ஒன்று வந்து எல்ஐசி இஸ் பையிங் பிக் நம்பர்ஸ். தி அதர் திங் இஸ் பிஎஃப் மணி இஸ் கோயிங் இன் டு மேனேஜிங் தி இண்டெக்ஸ். தட் அப்படி சொல்லுங்க. 15 to 20% ஆஃப் பிஎஃப் மணி. பிஎஃப் இவ்வளோ பெருசாக இருக்கும் நீங்கள், அது பெரிய அமௌண்ட், பெரிய பல லட்சம் கோடி இருக்குது. கரெக்ட். ஸோ த பிஎஃப் மணி 15% ஆஃப் பிஎஃப் which is going into Nifty and public sector. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஹவ் டன் வெரி வெல். ஆமாம். பிஹெச்இஎல்ல இப்போ ரீசெண்டாக நான் ட்ரிச்சிலேருந்து தான் வரேன். பிஹெச்எல் இஸ் டூயிங் பேட்லி, பட் கம்பெனி ஸ்டாக்ஸ் ஆர் டூயிங் வெரி லோ. ஆமாம். ஸோ ஒன் பிஹெச்எல் மேனேஜர் என்கிட்ட கேட்டார், என்ன கேட்டார்? எங்களுக்கு ஆர்டர்ஸே இல்லை கம்பெனியில், திருமயத்தில் நாங்கள் ஒரு யூனிட் வச்சுருக்கோம், அங்கே ஆளே இல்லை உட்கார்றதுக்கு, வி ஹாவ் நோ ஜாப்ஸ். திருச்சி யூனிட்லேயே எங்களுக்கு வேலை இல்லை. 400 எம்எஸ்எம்இ இருந்த இடத்துல இப்போ 25 எம்எஸ்எம்இ தான் வேலை செஞ்சிட்ருக்கு. எங்களுக்கே பிஸ்னஸ் இல்லை, அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் மேலே ஏன் சார் ஏறுதுன்னு. நல்ல கேள்வி தான், உண்மையான நல்ல கேள்வி தான். ஃபைனான்ஸில் மேனேஜர் இருக்கிறவர் கேட்டார், அவரே அக்கௌண்டன்ட், அவரே கேட்குறாரு பாருங்க. ஆமாம். ஸோ ஹூ இஸ் பையிங் பிஹெச்எல்? சொல்லுங்க. அதான் நான் கேட்குறேன். ஸோ த ஆன்சர் விட்ஸ் வாட் ஐ கேவ் யூ. இது பார்க்கறதுக்கு வந்து ஷெல் கம்பெனி ஓட்டுறது மாதிரி இருக்கு நம்ம கவர்மெண்ட். கவர்மெண்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்ல. வாட் ஐ எம் சேயிங் இஸ், இதுதான் பிஹெச்எல்ல பிகஸ்ட் ஷேர் ஹோல்டர் நம்ம கவர்மெண்ட்டு, அண்ட் தே ஆர் ப்ராப்பிங் இட் அப். அதே மாதிரி தான் நம்மளோட எல்லா நேஷ்னலைஸ் பேங்க்கும் எல்லாத்தையும் ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் ரிட்டர்ன் ஆஃப் தி புக்ஸ். கரெக்ட். எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து 10 லட்சம் கோடி தேவ் ரிட்டர்ன் ஆஃப். போன 10 வருஷத்தில் ரைட் ஆஃப் பண்ணதுலேருந்து 2% தான் ரிகவரி ஆயிருக்கு. ஸோ தட் கேனாட் பி ரிகவர்ட். ஸோ அந்த ரைட் ஆஃப் பண்ணதுனால என்பிஏ குறைஞ்சிருச்சு. ஸோ என்பிஏ குறைஞ்சதுனால ப்ராஃபிட் ஜாஸ்தி காமிச்சிட்டாங்க. அண்ட் தே ஹவ் பீப்புள் ஹவ் பாட் இன் டு இட். பட் தி லாசஸ் வில் பைல் அப் அகேன் அண்ட் த சைக்கிள் வில் ரிப்பீட். இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஸோ இதுமாரி எல்லாம் இப்படி இருக்கும்போது நம்ம ஆர்பிஐ சக்திகாந்த தாஸ் என்ன சொல்கிறது? ஆர்பிஐ வந்து என்னென்ன, ஆர்பிஐ என்ன சொல்கிறாரு, இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் வந்துருச்சு, விலைவாசி ஏறலைங்கிறாரு. அப்பா, லாஸ்ட் டைம் வந்து இந்த வாட்டி 6.7 தான் இன்ஃப்ளேஷன் வந்தது. இதுக்கு காரணம் வந்து லாஸ்ட் இயரே இந்த மந்த்து நம்மளது ஹை ஆயிடுச்சு. ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், தோ தேர் இஸ் இன்ஃப்ளேஷன் ஆன் தி கிரவுண்டு, இட் வில் நாட் ரிஃப்ளெக்ட் ஆன் த ஃபிகர் பிகாஸ் த பேஸ் வில் பி ஹை. ஸோ மார்ச்சுக்கு அப்புறம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ மார்ச் வரைக்கும் அவங்களால கம்ஃபர்டபுளாக சொல்ல முடியும் இன்ஃப்ளேஷன் இல்லைன்னு.
எங்கள் அப்பா வந்து நம்மளை ரிப்போர்ட் கார்டு காமிக்கிறது மாரி தான் அது, எப்படி காமிச்சு அப்படி காமிச்சு எப்படிலாம் நம்ம சொல்கிறது மாரி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஸோ ஓவரால் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இஸ் வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ ஹையர் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். Rupee is going to be under pressure. And profits of companies will decline. And ஆனால் நம்ம இப்போ இண்டிவிஜுவல் ஷேர்ஸ்லாம் பார்த்தா நம்ம பேஸ்கெட்டில் இண்டெக்ஸ்லாம் விட்டுட்டோன்னா லாட் ஆஃப் த மார் வந்து விலை நிறைய இறங்கியிருக்கு. கரெக்ஷன்லாம் நிறைய கரெக்ஷன் இருந்தது. 2 stocks which I now have asked people to start accumulating, which I think further correction could come, which I am very keen is, one is Divi's Lab, which is a pharma stock. There is about 35% down. Marandu company. And then another Marandu company is also 35% down. That is Natco Pharma. இது ரெண்டும் 35% down. I expect Natco and Divi's to correct further. Natco to correct further faster than Divi's. இவர் ரெண்டு பேரும் generic. No, they are both generic. And Natco என்ன அட்வான்டேஜ்னா, நாட்கோ வந்து சேலஞ்ச் ஆன் தி ரோட்ஸ் லைன், டென்னிஸ்ல அப்பா சொல்ற மாதிரி லைன்ல அடிக்கிறவாங்க. தட் இஸ் டவுன் தி லைன், ஜஸ்ட் எட்ஜில் அடிப்போம். தட் இஸ் எக்ஸ்பயர் ஆச்சா ஆலியான்னு தெரியாத ஜெனரிக்கும் அவன் ஃபர்ஸ்ட் பண்ணுவான். ஸோ ஆல்வேஸ் தேர் இஸ் அ கோர்ட் கேஸ். ஸோ இஃப் த கோர்ட் கேஸ் கோஸ் ஃபேவரபிளி ஹிஸ் ப்ரைஸ் வில் கோ அப், ஷூட் அப். இஃப் தேர் இஸ் அ டேஞ்சர் ஆஃப் தி கோர்ட் கேஸ் டூயிங் பேட்லி, இட் வில் டூ வர்ஸ். பட் ஃபைனலி சுப்ரீம் கோர்ட் வில் கிவ் அ ஜட்மெண்ட் இன் தி ஃபேர், பிகாஸ் இந்தியாவுக்கு மருந்து அவ்வளோ சீப்பாக வேணும். Correct. So Natco versus Bayer, Natco versus Novartis, இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் ஜட்மெண்ட்ஸ் இந்த சுப்ரீம் கோர்ட். ஸோ அந்த நாட்கோ ரொம்ப நாள் ட்ராக் பண்ணி இப்போ கையில் மாட்டியிருக்கு. சூப்பர், ரைட்டா? தி அதர் திங்ஸ் விச் ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் இஸ் இன் கோல்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ். மணப்புரம், முத்தூட், இதெல்லாம் என்னன்னா, there is a rumor that வந்து banks have started giving lot of gold loans. அதனால இவங்க கோல்ட் லோன் குறைஞ்சிருச்சுன்னு. பேங்க்ஸ் வேர் ஆல்வேஸ் கிவிங் கோல்ட் லோன்ஸ். பேங்க்ல கோல்ட் லோன் விற்கிறவன் யாருன்னா அப்பர் மிடில் கிளாஸ் தான் கொண்டு போய் பேங்க்ல வைப்பான். இந்த முத்தூட்லையும் மணப்புரத்துலையும் கோல்டு வைக்கிறவன் பேங்க்ல போய் லோன் கேட்கற தைரியம் கூட இருக்காது. வெரி ட்ரூ, ரைட்டா? ஆமாம். ஸோ இந்த ப்ரெஷர் எக்கானமியில் வந்து மோர் ப்ரெஷர் ஃபாலிங் ஆன் த லோவர் இன்கம்ல வந்து ஒரு ப்ரெஷர் ஏற இதுமாரி கோல்டு லோன் எடுத்து தான் ஆவாங்க, கோல்டு லோன் எடுப்பாங்க. And what banks shares of gold loan increasing shows is there is pressure on the middle class and the upper middle class also. You keep on dragging me. Correct. That is, you push me to a point when you made me admit I am not middle class. So அது உண்மைதானே சார்? நான் தம்பியா இருந்து சொல்றேன். நான் anyway ஹனுமான் முதுகு மேல உட்கார்ந்து தூரத்துல இருந்து பார்த்து சொல்றேன். But I would like to believe I'm middle class. நீங்க நம்புங்க, நான் குரங்கு மேல முதுகுல உட்கார்ந்திருக்கேன், எனக்கு நல்லா தெரியுது, எல்லாம் அப்படி தெரியுது. Anyway, so people like us will not go to true இது மாதிரி சின்ன சின்ன முத்தூட்டுக்கு மணப்புரம்லாம் போக மாட்டோம். If at all we have to go, we'll go to a bank. Correct. So it is people at the above middle class level who are definitely going to pledge gold now at this time. Correct. There is serious pressure. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பேர் இருக்காங்க whom you know also, whom you thought would not be in trouble. Yes. They are in serious trouble at this point. ஆமாம், நம்ப முடியல, ஒன்னாலே நம்ப முடியல. நான் இந்த பேர்லாம் சொன்னபோது வந்துட்டு. And these are middle level entrepreneurs. Correct. So they are under pressure to come up with money or sell a property. ஆமாம். So there is a lot of distress. Correct. And நம்ம போரூர் ப்ராப்பர்ட்டி ஒரு பில்டர் 10 வாங்கினோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம். டிஸ்ட்ரஸ் டீல் ஒன்று வாங்கினோம். ஆமாம். த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி வி பாட். ஆமாம். 2014 or 13. 13-14. ஸோ தட் பில்டருக்கு வந்து லாஸ்ட் வீக் ஐ ரெஃபர்ட் அ ப்ராப்பர்ட்டி டு ஹிம். நார்மலாக அந்த ஏரியாவில் குட்டி ப்ராப்பர்ட்டி வந்து அவன் கட்டி விற்று போயிடுச்சுப்போம். கரெக்ட். உன் சொந்தக்காரங்க கூட 2 ப்ராப்பர்ட்டி கொடுத்துனி. ஸோ நான் அவன்கிட்ட கொடுத்தும் போது he couldn't come up with 10 lakhs to pay for the advance for this deal. I couldn't believe it. அவன் இன்னைக்கு வரேன்னா, நாளைக்கு வரேன்னா, இப்போ வரேன்னா, அப்போ வரேன்னா, பட் he never came. Times are tough. கடைசியில் சார் காசு இல்லைன்ட்டான். ஸோ he is a guy, ஒரு 4 ஃப்ளாட் கட்டி விற்கணும்னா அவன் ஓடி வந்துடும்.
Small தானே அவன். வெரி ஸ்மால் நம்ம ப்ராஜெக்ட்லேயே மாட்டின்ட்டான். ஆமாம், குவிக் ஃப்ளிப் தான். நம்மகிட்டே வந்து எப்படி மாட்டினா, நம்ம 8 ஃப்ளாட்டு 6 கடை இருக்குது நம்மகிட்ட. அந்த பில்டிங் ஒன்று கூட விற்க முடியல, இன்னொன்று தான் நம்மகிட்ட என்டையராக கொடுத்துட்டான். கரெக்ட். அதுக்கப்புறம் அவன் 8 ஃப்ளாட்லாம் கட்டுறதே கிடையாது. 4 அந்த ஃப்ளாட்டு, ஆம்பிஷனே வேண்டான்ட்டான். 4 ஃப்ளாட்டு இதுன்னு. ஆமாம். ஸோ இப்போ நீ 4 ஃப்ளாட்டு கட்டுறதுக்கு அவனுக்கு ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லைன்னா, தட் டெல்ஸ் மீ ஹவு பேட் இட் இஸ். என்னது அதான், அதனால தான் நான் எல்லாம் ஒத்துக்கிறேன் உங்களுக்கு. அதான் நான் செக் கொடுத்து உங்களுக்கு 100 மார்க்ஸ் போட்டுட்டேன். ஆனால் இந்த இண்டெக்ஸ் தான், இண்டெக்ஸ் மேனேஜ் பண்ணுறேன் யாருக்காக இப்படி தூக்கி வச்சு நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரில. அண்டு வெப்சைட் நேற்று ஒரு இதில் போட்டிருந்தான், போன வாட்டி ஆல் டைம் ஹைக்கும் இந்த வாட்டி ஆல் டைம் ஹைக்கும் ஆமாம் பர்சன்டேஜ் இந்த எல்லா கைட்டி தலைமையில துண்டு இல்லை எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா, மோர் தென் 50% ஆஃப் தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் லெஸ் தென் வாட் தே வர் லாஸ்ட் இயர். ஆமாம், ரைட். லாஸ்ட் டைம் ஹை ये सही है தான். ये सही है தான். Only 3 or 4 funds are 0.5%, 1% more than what they did last time. So it is management of the index. They have done it very successfully. But என்னை பொறுத்த வரைக்கும் we have நம்மளை நம்பி வந்தவங்கள, நீ all that people, all of you guys have made lot of money. அது நான் ஒத்துக்கிறேன். கர்நாடகா பேங்க் நீ எதை காசு பண்ணியிருக்க. நான் போட்ட 4 ரூபாய் வந்து 100 ரூபாய் ஆயிடுச்சு. அதை நான் ஒத்துக்கிறேன். 4 ரூபா 100 ரூபா இருக்காது. அது சரி, 40 ரூபாய் வந்து 100 ரூபாய் 120 ரூபாய் இருக்கு. 40 ரூபா போட்டது 120 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. அதுவும் நல்ல பர்சன்டேஜ் தான் சார். இன் 2 இயர்ஸுக்கு நாட் பேட். ஆமாம், அது கூட தான். நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்லிங்க டீ காஃபி கடை கூட டீ வாங்க போல அது ஒன்று வாங்கி கூடாங்கிற நீ. ஆமாம். ஸோ நீ ஒழுங்காக வாங்குறதும் இல்லை. நான் அப்பப்போ தோணும் போது வாங்கினேன். உந்த பிடுங்கி வாங்கணும். ஆமாம், அது உப்பையும் அப்படி தானே எழுதிருக்கு. குரங்கு உப்பையும் கையில் வச்சு தான் இருக்கும், எல்லாத்தையும் விளையாடி தான் இருக்கும். என்ன சொல்கிறேன், என்ன சொல்லிக்கிறேன்ப்பா, நான் தான் உனக்கு முதுகு மேலே இருக்க குரங்கு. உப்பையும் என்ன தான் நீ தான் திட்டிட்டு இருப்ப. வாங்குனா வாங்க மாட்டேன். ஆமாம், இப்போ நான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்க. கரெக்ட், அது நான் ஒத்துக்கிறேன். சரி, ஆனால் ஒழுங்காக கேட்டிருந்தா எங்கேயோ இருந்திருப்போம், எங்கேயோ இருந்திருப்பேன். ஆனால் அது இப்போ ஹைன்சைட் பயஸ் தானே. நீங்கள் போய் சொல்லியிருக்கீங்க சார்லி மங்கர் அந்த புக்கை வேறு படிக்க வச்சிருக்கேன். ஹைன்சைட் பயஸை வேஸ்ட் பண்ணாத டைம், திரும்பி முதுகு பார்க்காதுன்னு சொல்லியிருக்கேன். மூவ் ஃபார்வர்ட்னு. பட் இப்போ சடன்லி எனிவே யூ வாண்டட் நீ ஒன்று பேசணும் இருந்துச்சா. ஆமாம், இந்த டாட்டா நியூஸ் ஒன்று. ஆமாம், அந்த வந்து இப்போ வந்து இண்டிகோ தான் 23% வரை உட்காந்துருக்கான். 56% மார்க்கெட் ஷேர். நான் வந்து டாட்டா என்ன சொல்ல வந்தேன்னா, அவள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டேன்னா தே பிகம் த செகண்ட் லார்ஜஸ்ட். இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கி அவள் வந்து ஏர் இண்டியா வாங்க போய் அடுத்த நாளைக்கு நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தேன் தான் பண்ண போகிறேன். பண்ணிட்டோம். தாத்தா பண்ணிட்டாரு. ஆமாம், தாத்தா என்ன பண்ணிட்டாருன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட பேசி அது நான் சொல்லிட்டேன். பிகாஸ் தாத்தாவோட அங்கிள் ஜேஆர்டி டாட்டா டிட் a big favor to Singapore in 1950s. When Singapore was a very small country, so they didn't, they were not a big powerful powerhouse today இன்னைக்கு மாதிரி கிடையாது அவங்க. So they wanted some small favor from Tatas. They did it at that time. Correct. And they've always said that we will repay the favor. Correct. Even in 93, when they did this, when they wanted an airlines, Singapore said to 1993, we will start an airlines with Tatas and we'll put how much our money it takes. Correct. So when Vistara got license, they were first and they put up the money. Correct. Now when Air India has been bought, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, விஸ்தாராவையும் நீங்களே வச்சுக்கோங்க. எப்படி ஒரு பார்ட்னர், இது மாதிரி பார்ட்னர்லாம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. டாடா ஸ்பேஸ் தான் வருவாங்க பார்ட்னர். நீங்கள் வந்து நம்ம அண்ணன் நீ மாரி இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் பயந்து பிடிச்சி வச்சுட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணிட்டான்ல, இப்போ ஏர் இண்டியாவில் என்ன சொல்லியிருக்கான்னா, யூ மர்ஜ் ஏர் இண்டியா வித் விஸ்தாராவை நீயே வச்சுக்கோ. நம்ம பெருசாக பண்ணணும் தலைவா, அதனால ஒரு 2500 கோடியும் தரேங்களாம். எப்படி 2000 கோடி வச்சுக்கோங்க, பரவாயில்ல வச்சுக்கோங்க, பரவாயில்ல வச்சுக்கோங்க, கொஞ்சம் அப்படி வச்சுக்கோங்க. ஆமாம், ஒரு 25.2%க்கு I'll give 2,500 crores. You keep Vistara and keep Air India and give me 25.2% stake. So what is going to happen is Air India ஒரு brand ஆயிடும், Vistara sub brand ஆயிடும். Air India will have Air India Express, right? Air Asia merge பண்ணிட்டாங்க. And Singapore Airlines will pump 2,500 crores. இந்த வரப்போறதுன்னு அவனுக்கு தெரிஞ்சுதான் Chandrasekhar has been talking to both Airbus and Boeing that I'll give you an order for 100 billion.
இட்ஸ் பி இன்ட்ரெஸ்டிங். ஒரு ஃப்ளையாக போய் அந்த ரூம் சந்திரசேகர் ரூமில் உட்காந்து அவர் ஃபோன்லலாம் பேசும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன் வந்துருக்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, தாத்தா கிட்ட பேசிட்டு வரேன். அப்படிலாம் அப்படிலாம் ம். அவ்வளோ மோசமாலாம் இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியுமா? இவ்வளோ நல்லா இருக்குன்னு மோசம் உங்களுக்கு தெரியுமா? எவ்ரிடேலாம் நீ தாத்தா கூப்பிட வேண்டும். எனக்கு தெரியாது. நான் தான் எதுக்கும் சேஃபாக இருக்கட்டும்னு கூப்பிட. கரெக்ட். நான் சந்திரசேகரன் தான் டெய்லி ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லவே முடியாது. என்ன தாத்தாக்கு எப்போ கோவம் வரும்னு தெரியாது. ஆமாம். ஐயா சாமி, நான் டெய்லி ஃபோன் அடிச்சிடுவேன்ப்பா. நம்ம டெய்லிலாம் ஒன்றும் கூப்பிட மாட்டோம். அதாவது ஒன்ஸ் அ வீக், ஒன்ஸ் இன் 10 days போய் ப்ரீஃப் பண்ணு. எனக்கு தெரியாது, நான் கூப்பிடுவேன். அதான் என்னோட அட்வைஸ். யாருக்கு? சந்திராக்கா? ஆமாம். பேசாமல் இருக்கல, என்ன போகுது, ஒரு ஃபோன் அடிச்சுட்டு ஹலோ சார் சாப்பிட்டீங்களா கேட்கல, தப்பே கிடையாது. இந்த பிஸ்லரி உன் கிளாஸ்மேட் தானே அவ? அதை பற்றி பேச வேணாம்ப்பா. அதை பற்றி நான் பேசல. உன் கிளாஸ்மேட்டா ஜூனியரா? ஜூனியர். 1 year junior to you in school. அவ பிஸ்லரி குட் 3-4 years junior. 3 years junior to you. Jayanti Chauhan. Why she is selling out? She is not interested in business. அதான் அப்பா சொல்கிறார், நியூஸ் இன்டர்வியூவில் சொன்னார். இதெல்லாம் கேட்க முடியும், பர்சனல் ஃபேமிலி பிஸ்னஸ்லாம் கேட்க முடியாது. பட் நான் எல்லாம் ஃபோன் பண்ண பேசினாலும் ஹை ஹவர் யூ தான். But they are selling out. That's what the news is. But I do not know details. Mm. You know more details than I do actually. நீங்க சொல்லும்போது தான் எனக்கே தெரியும். என்னடா நீ என்ன ஃபோன் பண்ணி கேட்டது மாதிரி? அப்படியா, நான் தான் அவனை கேட்டேன். You not spoken to her after that. அதையும் தாத்தா வாங்கிட்டாரு. அவர் வாங்கலாம். அவர் நம்ம என் பையன் மேட்ச் பாக்ஸ் கார் அது மாதிரி வாங்குறது. என் பையன் வந்து மேட்ச் பாக்ஸ் கார் வாங்கினது மாதிரி வாங்கலாம். நீ மேட்ச் பாக்ஸ் கார் வாங்கினதெல்லாம் எங்கே போகிறது? குட் டேஸ். இப்போல்லாம் நீங்கள் தான் வாங்க விட மாட்டேங்கிற மேட்ச் பாக்ஸ் கார். கொஞ்சம் பெரிய காராக வாங்கலாம்னு நீ வேண்டாங்கிற. நீ கார் உனக்கு மேட்ச் பாக்ஸ் கார் எவ்வளோ? யூ ஹேட் அ கலெக்ஷன் ஆஃப் மோர் தென் 300 கார் இருந்திருக்கும். 300-400 கார் மேட்ச் பாக்ஸ் கார் வச்சுருந்தேன். ஒரு வாட்டி ஹாலிடேன்னு வரும்போது அம்மா எதுவும் கொடுத்துட்டேன். அதான் யார்கிட்ட கொடுத்தாரு? யாருக்கு தெரியும். நான் ஹாலிடேலேருந்து ஸ்கூல்லேருந்து போர்டிங் ஸ்கூல்லேருந்து வந்தேன். எங்கே இருக்க டப்பா காணுமே அப்படின்னு அம்மா எல்லாம் கொடுத்தாச்சுன்ட்டு. பட் யூ ஹேட் அ கிரேட் கலெக்ஷன். குட் ஃபன். No complaints. Well, another day I'll tell everybody about your collections. I don't have much like that. ஆஹா, அப்போ எடுத்த கலெக்ஷன் நான் ஒன் டே நான் வந்து சொல்கிறேன். மணி பே சேனலில் வந்து நான் வந்து எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஆனந்த் சீக்ரெட்ஸ் நான் சொல்கிறேன். எனிவே, ஸோ கிரேட் ஹேவிங் யூ கைஸ் ஹியர். ரொம்ப பேசுகிறான் ஆனால் அதெல்லாம் பேச வேண்டாத செய்தியை சொல்லிட போகிறேன். செய்தியெல்லாம் பேச வேண்டாம். No, I don't have any such secrets. No, not secret. All good stuff. ஆமாம். ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் பேஷண்ட். இன்னைக்கு வினோத் இல்லை, அடுத்த வாரம் வந்துடுவார். அண்ட் வி வில் கண்டினியூ வித் அவர் சாட். அண்ட் நான் சொன்ன மாதிரி யூ லுக் அட் நாட்கோ அண்ட் டிவிஸ் அண்ட் வி கேன் லுக் அட் ஆல்சோ டெக்னாலஜி ஸ்டாக்ஸ். டாட்டாவையும் மஹிந்திராவையும் கம்பேர் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் வந்தது. அதை அவன் கேட்பான்னு நினச்சேன், கேட்கல, மறந்து விட்டான். மஹிந்திரா வந்து பெட்டர் கம்பெனி அட் திஸ் டைம் அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலோட சாராம்சம். எல்லா ரீசன்னா லாஸ்ட் 5-10 yearsல வந்து டாடா மோட்டார்ஸ் காசு பண்ணலை. 11,000 crores ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நம்ம பேங்க் ரைட் ஆஃப் மாதிரி வரும்னு சொல்லி ரைட் ஆஃப் பண்ணல, லாஸ்ட்னே ரைட் ஆஃப் பண்ணி புக் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்டில் இட்ஸ் நாட் எட் மேட் ப்ராஃபிட்ஸ். whereas Mahindra has made consistent profits and therefore is a better stock. And also அதோட கடைசி 4 ப்ராடக்ட் தார் MU700 அது ஒரு ப்ராடக்ட், ப்ளஸ் ஸ்கார்பியோ என் அப்படின்னு ஒரு புது ப்ராடக்ட்டும், அப்போ அந்த XUV 700 அதெல்லாம் வந்து பயங்கரமாக புக்கிங் ஆனதுனால இட் இஸ் டெஃபினெட்லி எ பெட்டர் ஸ்டாக் டு ஓன்னு. அதில் என்ன அவர் சொல்ல மறந்துட்டாருங்கிறது நான் சொல்கிறேன். Mahindra is not only a tractor company and a SUV company. Mahindra and Mahindra is a holding company of the group. Correct. So they own shares in Tech Mahindra, Mahindra Finance, Mahindra Realty, and Mahindra Holidays. Yes. Mahindra Holidays is a good company, but doing badly because for short-term reasons. But other than that, matta company எல்லாம் வந்து there are a lot of capital guzzling going on. Mahindra Holidays a lot of capital guzzling is going on. Tech Mahindra is the only company which is throwing free cash flow. Yes. So there is always a requirement for money in Mahindra and Mahindra. So this is the problem in Mahindra group. Tata Motors on the other hand, என்ன advantage na
TCS is throwing up cash. கரெக்ட். Tata Steel has started throwing cash. They have cut debt significantly. Tata Consumer is throwing cash. It's a zero debt company. Titan is spewing cash. டாடா கெமிக்கல் இஸ் த்ரோயிங் கேஷ். Tata Chemical also has turned around and throwing cash. So there is enormous profits for Tatas to spread around. எஸ். And Tata Motors மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் யூ ஹேவ் த ஆப்ஷன் ஆஃப் பையிங் தட் இந்த ஷேர் ஆல்சோ அதில் இந்த டிவிஆர் DVR, விச் இஸ் அட் அ டிஸ்கவுண்ட். which is at DVR கூட ஒரு பெரிய டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ when the commercial market turns, Tata Motors will turn big. இட்ஸ் ஒன்லி கொஸ்டின் ஆஃப் வென். It will question of only when. And they have enough capital to burn. கரெக்ட். Mahindraவோட ப்ராப்ளம் நாட் Mahindra and Mahindra trucks or SUV or the tractors. It's the other group companies which is the problem. கரெக்ட். So அதனால் though Mahindra and Mahindra I bought it very cheap in 2008 crash. It is not ideal to own. If you have to given a choice பிட்வீன் this and that, Tata looks a better bet today. இதுதான் என்னோட கருத்து. இந்த ஆர்டிக்கல் ஐ வாண்டட் டு டிஸ்கஸ். அதுவும் DVR Tata is much cheaper. வெரி So Tata DVR looks a better bet than Mahindra and Mahindra. ஸோ நீங்கள் பார்க்கும்போது நான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ஸ்டாக்ஸ்லாம் இந்த மார்க்கெட் ஹையில் கூட டிஃபன் காஃபி வாங்கின மாதிரி நீங்கள் வாங்கலாம். ஸோ தி டாக்ஸ் வி டிஸ்கஸ்ட் ஆர் டாடா மோட்டர் DVR, நாட்கோ, திவிஸ் ஃபார்மா, மணப்புரம், முத்தூட். இந்த 5 ஸ்டாக்கை நீங்கள் பார்க்கலாம். டெக் மஹிந்திரா கூட பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் ட்ரேடர் வினோத் இருப்பார். நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். பை. வணக்கம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓமானுக்கு டிசம்பர் 1st வீக் வரேன். டிசம்பர் 9 வெள்ளிக்கிழமை ஹோட்டல் கோல்டன் டியூலிப்பில் ஈவினிங் 5 மணிக்கு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் மஸ்கட்டில். யாரெல்லாம் என்னை மஸ்கட் ஓமானில் கோல்டன் டியூலிப் ஹோட்டலில் சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், மெயில் அனுப்புங்க, இல்லாட்டா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. என்னோட பர்சனல் அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்களும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்லேயும் இமெயில் ஐடியிலையும் கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.